நான் நடிகனானது காரணம் வந்து இன்னொரு நடிகர் வந்து அந்த படத்தில் நான் நடித்த முதல் படம் வந்து நாளை. அந்த படத்தில் வந்து பிரசாந்த் நாராயண் ஒரு நண்பன் நடிக்க வேண்டியது அவர் தான் நெடுஞ்சாலை படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பார், வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் பண்ண வேண்டிய ரோல் தான் நான் பண்ணேன். அவருக்கு சென்னை தமிழ் வராது. அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்த தமிழர், பாம்பே, டெல்லியிலே. அவருக்கு வந்து அந்த தமிழ் தான் வரும். அந்த ஜுனூன் தமிழ்னு சொல்லுவாங்கள்ல. அவருக்கு அந்த சென்னை ஸ்லாங்கு தெரியாது. ஸோ இது சென்னையில் பேஸ்டாக நடக்கிற சென்னை, கடலூர் இந்த சைடில் நடக்கிறதுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சென்னை தமிழ் சொல்லி கொடுத்துடலாம் அவருக்குன்னு சொல்லிட்டு பக்கா ஸ்கிரிப்ட் ரெடியாகி, அந்த ஸ்கிரிப்ட் அவரோட டயலாக்கை வந்து நான் அவருக்கு சென்னை தமிழ் ஸ்லாங் சொல்லி கொடுத்தேன், மைண்டில் ஏற்றினேன் அவர். நாங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த படத்தை. அந்த படம் பண்ணும்போது எங்ககிட்ட காசு கம்மியாக இருந்தது. ஒரு படம் பண்ணுறதுக்கு தேவையான காசு இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நாங்கள் ஒர்க் பண்ணி காசு சேர்த்தோம். அதனால என்னாச்சு, எங்களுக்கு ஃபண்டு வர லேட் ஆனதுனால அவர் வந்து வேற ஒரு படத்துக்கு போயிட்டார். கிராஸ் ஓவர் படத்துக்கு போயிட்டார். ஒரு ஜெர்மன் கிராஸ் ஓவர் படத்துக்கு அப்ராட் போயிட்டார். அவரை பிடிக்க முடியல எங்களால். அவர் வந்து ஒரு 6 மாதம் வர முடியாத சிச்சுவேஷன் அவருக்கு இருந்தது. சரி வர முடியாது, நான் காசு எங்களுக்கு தேவையான காசு வந்துருச்சு படம் எடுக்கிறதுக்கான. மற்றவங்ககிட்டலாம் பேசிட்டோம், அந்த பர்டிகுலர் ரோலுக்கு ஆள் இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த டைரக்டர் உதயபானு மகேஸ்வரன் வந்து என்ன சொன்னார், டேய் நீ ரிஹர்சல் பண்ணும்போது நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீ அவனுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் வீடியோ பண்ணியிருந்தேன். நீயே நடிச்சிடுறான்னா. டேய் இது வேலைக்கார விஷயம் இல்லைடா, நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ட்ரை பண்ணி பாரு. நான் சினிமாட்டோகிராஃபர். நாளைக்கு சரியாக நடிக்கலைன்னா போட்ட காசும் வராது, எல்லாரும் திட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கிற தேவையான வேலையான்னு கேட்டேன். நீ 2 நாள் நடி, எனக்கு சரியான ஆர்டிஸ்ட் கிடைக்கல. அப்படி கிடச்சிட்டாங்கன்னா நான் அவங்கள இது பண்ணிக்கிறேன். இந்த 2, 3 நாள் நீ நடிக்கிறத வந்து நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாரும் ஓகே சொன்னாங்கன்னா பண்ணுவோம், இல்லைனா அந்த 3 நாளில் நம்ம வந்து என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுமோ பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம்னு. சரி அப்படின்னு சொல்லி பண்ணது தான். அந்த 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தாங்க எல்லோரும். இல்லை பண்ணலாம், நல்லா தான் வந்திருக்குன்னாங்க. சரி நான் அப்படி பண்ணோம். பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க, வாங்க எங்கள் படத்தில் நடிங்க அந்த மாதிரி.